ஒரு தடவை மீண்டும் மீண்டும் வந்து இதை கொடுப்பார். ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மனிதர்களுக்கு இது தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, நோய் வந்தால் தானே மருந்து சாப்பிடுவாங்க, சும்மாவா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அந்த நோய் அல்லது விஷம் தலைக்கு ஏறி முத்தி சாகிற நிலைமைக்கு வரும்போது இறைவன் இந்த ஞான அமிர்தத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாக நம்ம வெளியில் வரும். ஸோ அது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த 5000 வருட ரகசியத்தை சொல்கிறார். ஏன் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாருன்னா, இந்த காலச்சக்கரம் 5000 வருஷம். ஸோ இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் இறுதி உலகம் அழிவதற்கு 100 வருடம் முன்னாடி சிவபெருமான் தன்னுடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு இந்த பூமிக்கு வர்றார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொல்கிறார், இந்த பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக மாறிடுது. சொர்க்கமாக இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் தேவதைகளாக பிறந்தீங்க. அதை தான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறாங்க. தேவதைகள்னால் தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள். ஸோ அப்படி தான் நம்ம இந்த பூமிக்கு வரோம். ஆனால் எப்படி தெய்வீக குணமுள்ள மனிதர்களாக ஆரம்பத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறது இந்த சக்கரத்தை முடியும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ தேவதைகளாக பிறக்கிறோம், எல்லாருக்கும் பயங்கர தெய்வீக குணம் இருக்கும். நமக்கு தெய்வீக குணம் இருக்கிறதுனால மற்ற ஜீவராசிகளுக்கும் தெய்வீக குணம் இருக்கும். அதுதான் சிங்கமும் பசுவும் ஒன்றா நீரோடையில் தண்ணி